சக்கரை இருக்குது ஆனால் என்னால் டயட்டீஷியன் போய் பார்க்குறதோ இல்லை நியூட்ரிஷன் பார்க்குறதோ இல்லை அளந்து சாப்பிட்றதோ என்னால் பண்ண முடியாது. ஏதாவது சிம்பிள் மெத்தட் இருக்கான்னு கேட்டால் ஒரு மெத்தட் இருக்குது. அது பேர் தான் பிளேட் மெத்தட்னு பேர். அது என்னென்னா டயபெட்டிக் பிளேட்டுன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷனே கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு மீடியம் சைஸ் பிளேட் எடுத்துகிட்டு ஒரு 9 இன்ச் பிளேட் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து ஒரு காய்கறி கீரை அது மாதிரி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பாதியை வந்து குவார்ட்டராக பிரிச்சுட்டு ஒரு குவார்ட்டர் போர்ஷனில் வந்து நம்ம வந்து ரைஸோ சப்பாத்தியோ என்ன எடுக்கிறோமோ அது அந்தளவுக்கு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற குவார்ட்டர் போர்ஷனுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் நான்வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் எக் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கலாம். இது வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்னீர் எடுத்துக்கலாம், இல்லை வந்து சுண்டல் பயிர் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பிளேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் அண்ட் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். சுகர் ஸ்பைக்ஸும் இருக்காது, சுகர் டக்குன்னு கூடுறது இதெல்லாம் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் காமிச்சிருக்க பிளேட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நம்ம வீட்டில் என்ன டெய்லி இருக்குமோ அதை நீங்கள் வந்து இந்த பிளேட் மெத்தடில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.